வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அன்பர்களின் சந்தேகங்களுக்கு கேள்வி பதில் என்ற நிகழ்வில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அம்மா பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை நிகழ்வை நடத்தி தர அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வருகின்ற இணைய வழி வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்து துவக்கத்தில் துரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம ஐயம் தெளித்தல் நிகழ்வு நடத்தி வருகின்றோம். அந்த தொடரிலே இன்னைக்கும் உங்களுக்கான கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணா. பாண்டி செல்வி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குறோமா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, இன்னைக்கு டேட் போட்டு இந்த ஜூம் ஐடியில தயவு பிரபாவதி அம்மாவோட ப்ரோக்ராம் இருக்குன்னு வந்திருந்தது. ஆனா வரலீங்களேம்மா. மன்னிக்கணுமா, அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்குங்கம்மா. அதனாலதான் திரும்பியும் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் நாங்க ஷேர் பண்ணல, டிலீட் பண்ணிட்டோம். அவங்க கொஞ்சம் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் அது போஸ்ட்போன் ஆயிருக்குதுங்கம்மா. திரும்பியும் வரும்போது கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சொல்றோம். நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூ. சதீஷ் ஐயா
உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்கய்யா, நீங்க பேசலாங்கய்யா. ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சொல்லுங்கய்யா. அம்மா, நான் 2001 வந்து காயகல்ப பயிற்சி, 2009 தவ பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு சரி. பயிற்சிகள் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2018 வந்து அருளந்தி பயிற்சி முடிச்சாச்சு. சிறப்பு. இப்போ மன்றம்னு இல்லைம்மா, நியர்பை அப்படின்றது இல்லை. நம்ம இது எல்லாமே இப்போ 1 இயரா வந்து ஆன்லைன் தான். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு வேதாத்திரியத்தில் நம்ம போகணும். என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கணும்? இப்போ மறுபயிற்சிகள் ஓகே, அது இல்லாமல் என்ன, ஏன்னா அது அடுத்தது வந்து சர்வீஸ் அப்படின்ற மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் கைட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. முதல்ல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கய்யா? நான் சென்னை மேடவாக்கத்துல தான் இருக்கேம்மா. மேடவாக்கம்ல இருக்கீங்க, சரிங்களா? சரிங்க. மேடவாக்கத்துல மன்றம் இருக்குங்கய்யா, நீங்க தொடர்பு கொண்டீங்களா? மன்றம் இருக்குங்கம்மா. சரி. மேடவாக்கம் மெயின்லயும் மன்றம் இருக்கு, அதே மாதிரி மெயின் ரோட்லயே இருக்கு. ஆமாம்மா, மெயின் ரோட்லயே இருக்கு. ஆதம்பாக்கம் இருக்கு. ஆமாங்கம்மா. அங்க மடிப்பாக்கம் இருக்கு, மடிப்பாக்கம் வேளச்சேரி இருக்குங்கய்யா. இருக்குங்கம்மா. கரெக்டுமா, இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற இடங்கள் தான். பட் சில சில சங்கடங்கள் இருக்குமா, நம்ம ஆன்லைன்ல செய்யற போல ஒரு நமக்கு தவா அங்க நிக்கிறது இல்லம்மா. முயற்சி செஞ்சிருக்கேன், சரி. பல காரணங்கள் இருக்கு. சரி. பட் ஆன்லைன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால தொடர்ச்சியா இதுல பயிற்சி பண்றது. சரிங்கய்யா, சரிங்கய்யா, சந்தோஷம். நீங்க இப்போ ஏன்னா நம்ம ஆசிரியர் முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஆன்லைன்லயும் நிறைய சர்வீஸ் பண்ண முடியும். உங்களால என்ன நீங்க வந்து பண்ண முடியுமோ, நம்ம ஜானகிராமன் ஐயா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமாம்மா, சரிங்க. நம்ம டிஜிட்டல் சொல்யூஷன்ஸோட டைரக்டர் ஐயாவை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களை எப்படி ஆன்லைன்ல வந்து உங்களால என்ன சர்வீஸ் நீங்க கொடுக்க முடியும், அதை உபயோகப்படுத்திக்க முடியுங்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க ஐயா. சரி, இது வந்து சரிங்களா? ஏன்னா நீங்க இப்போ ஆன்லைன்ல சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுமா. அது நான் தொடர்பு கொள்றேம்மா. அடுத்து கண்டிப்பா திறனோக்கு பயிற்சிகள் செய்யணுமா? இப்போ வந்து அதாவது மறுபயிற்சி இல்ல பயிற்சிகள் அப்படின்னு இப்ப ஆன்லைன்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கு, அப்புறம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கு, பிரம்மஞானம் வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப நீங்க ஆசிரியர் பயிற்சியை முடிச்சிட்டீங்க இல்லையா? ஆசிரியர் பயிற்சி முடிச்சதுனால நீங்க உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண திரும்பியும் வேணும்னா தாராளமா நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணலாம், ரெஃப்ரெஷரா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஆசிரியர் அப்படிங்கும்போது உங்களுக்கான ஃபீஸ் இது உண்டு, கன்செஷன் உண்டு. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்மளோட இந்த வருஷம் ஆக்சுவலா முடிச்சிருக்கேம்மா. இந்த வருஷம் ஆன்லைன்ல எடுத்திருக்கீங்க. ஆன்லைன்ல கோர்சஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, மறுபயிற்சி மாதிரி. சரிங்க. இப்ப இனிமே நீங்க சர்வீஸ் பண்ணலாங்கய்யா, கண்டிப்பா பண்ணலாம். பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் நீங்க ஆளையார் போய் முடிச்சிட்டதுனால நான் உங்களுக்கு வந்து என்னோட நம்பர் போடுறேங்கய்யா உங்களுக்கு. நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க இல்லையா? நான் ஐயாவோட நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க அவங்க கிட்ட பேசுங்கய்யா, சரிங்களா? கண்டிப்பா உங்களோட இந்த என்ன தொண்டு நீங்க பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு தேவைங்க. சரிங்களா? உங்களால நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களோட அலுவலக நேரம் போக, ஏன்னா டெக்னிக்கலாவும் கொஞ்சம் நிறைய பேரோட உதவிகள்லாம் கூட தேவைப்படுறது ஆன்லைன் அப்படிங்கும்போது. நீங்க என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன படிப்பு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெக்னிக்கலாவும் உதவி செய்யலாங்கய்யா நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கம். ஏதோ ஒரு சர்வீஸ் செய்யணும்ன்ற எண்ணம் கண்டிப்பா ஒரு வாரமா அதிகமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதனால உங்களை இணைச்சுக்கோங்க, இந்த கூட்டுத்தவங்களுக்கு எல்லாம் நிறைய வாங்க. நீங்க அப்ப அந்த அங்கே வரும்போது நீங்க ஆசிரியர் பண்ணி நீங்க அடுத்தது துணை பேராசிரியருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நீங்க ஆனா அதுக்கு ஏதோ ஒரு மன்றத்தோட தொடர்பு கண்டிப்பா வேணும். ஏன்னா மன்றத்தின் மூலமாக தான் நீங்க ஆசிரியர் பயிற்சிக்கு போகும்போது சரி அடுத்த துணை பேராசிரியருக்கு நீங்க போகணும். ஏன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, மன்றத்துல சர்வீஸ் பண்ணிருக்கணும்னு. அதுக்காக ஒரு மன்றத்தோட நீங்க தொடர்பு கொண்டு போங்க. வேளச்சேரியில தான் நான் இருக்கிறேன், வேளச்சேரி மன்றத்துக்கு வந்தாலும் சரி, இல்ல மேடவாக்கம் எந்த மன்றத்திலயாவது சர்வீஸ்க்கு உங்களை இணைச்சுக்கோங்க. அப்ப நீங்க துணை பேராசிரியராகவும் அடுத்த நிலைக்கு உயர முடியும், தத்துவங்களை சொல்றேன். சரிங்க, வாழ்க. நன்றிங்க, நன்றி நன்றி. ரேணுகாமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா, நீங்க பேசலாம்.
ரேணுகாம்மா உங்களுக்கு அன்மியூட் ஆ, ஆ, கொடுத்துருக்கோம்மா. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, இப்ப நான் வந்து எம்எஸ்சி ஒய்ஹெச்இ முடிச்சிருக்கேம்மா. சரிங்கம்மா. இப்ப வந்து நான் இங்க நாட்டிங்கம்ல இருக்கேன், யூகேல. இங்க ஓகேல வந்து சரிங்க. நிறைய பேர் ஆன்லைன் பண்றாங்க. ஆனா தீட்சை வாங்குறதுக்கு வந்து லண்டன் போகணும் அப்படின்றதால நிறைய பேர் வாங்க முடியல. இங்க ம். அதிகமா மன்றம் இங்க நியர்பைல இல்லம்மா. சோ சரி ஏன்னா நான் இது முடிச்சிருக்கேன், ஆனா எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல. சரி. ஆம், இங்க ஒரு ஒய்ஹெச்சி இங்க முடிச்சீங்க, இந்தியால முடிச்சீங்க, ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்ப துணை பேராசிரியர் பயிற்சி ஏதாவது போயிருக்கீங்களாமா? இல்ல இல்லம்மா. இல்ல அருள்நிதி பயிற்சி முடிச்சிருக்கீங்க. இல்லைங்கம்மா, அது ஒய்ஹெச்இ மட்டும் தான் ஒரு பண்ணேன். டைரக்டா வெறும் ஒய்ஹெச்சி மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. சரிங்களாம்மா? ஆமா. சரி சரிங்கம்மா. ம். கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. என்னோட நம்பர் ஓகே. போடுறேன்னுங்க. நீங்க உங்களால என்ன, ஏன்னா லண்டன்ல எங்களுக்கும் நாங்க ஆன்லைன்ல பாக்குறோமா, நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க. அங்க ஆசிரியரா இருந்தீங்கன்னா நீங்க தீட்சை கொடுக்கறதுக்கு அங்க உள்ளவங்களோட மன்றத்துல தொடர்பு கொண்டுட்டு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஓகேம்மா. அதுக்கு நீங்க இன்னொன்னு என்னன்னா, ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கணும். அது எத்தன இயர் ஆகுமா? அது 1 இயரா? எப்படி? அது நீங்க ஆழியார்ல 3 நாட்கள் பண்ணணுமா? ஆழியாருக்கு வந்து 3 நாட்கள் பண்ணணும். பட் இப்ப வெளிநாடுகள்ல கூட ஆன்லைன்லயே நடக்குது. அங்க அங்க உள்ள மன்றங்களே இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களை வச்சு ஆசிரியர் பயிற்சி கூட குடுக்குறாங்க. நீங்க அங்க எங்கேயாவது ஒரு மன்றம் பத்தி கேள்விப்பட்டீங்களா? இருக்கு. லண்டன்ல ஒரு மன்றம் இருக்குங்கம்மா. இருக்குங்கம்மா. லண்டன்ல இருக்கு. ஆமா. இருக்கு. இருக்கு இல்லீங்களா? அந்த அந்த மன்றத்துல இருக்கக்கூடிய ஆசிரியரை தொடர்பு கொள்ளுங்க நீங்க. சரிங்கம்மா. இன்னொன்னு வந்து நீங்க டெக்னிக்கலா ஹெல்ப் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல. அ கண்டிப்பா, கண்டிப்பா. நான் உங்களால வந்து பண்ண முடியும். நான் வந்து அ சாஃப்ட்வேர்ல டெ சாஃப்ட்வேர் டெவலப் இரு செகண்ட் நான் ஒரு நிமிஷம் இரு. அ சரி. நான் சோ வந்து அது அது ரிலேட்டடா வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடா என்னால ஹெல்ப் பண்ண கண்டிப்பா. முடியுமா? ஹெல்ப் அது பண்ண முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ஆமா. என்னோட நம்பர் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் தனியா ஓகே. சாட்ல. சரிங்களா? ஓகே. உங்களோட ஓகே. டீடைல்ஸ் நீங்க குடுங்க. நான் ஜானகிராமன் ஐயாவோட நம்பர் குடுக்குறேன். நீங்க அவங்க கூட ஓகே. பேசிட்டு உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறதும்மா. சரிங்களா? ஓகேங்கம்மா. உங்களால என்ன அங்க ஓகே. இருந்து, ஏன்னா உலகம் முழுவதும் வேதாத்திரியம் பரவணும். சரிங்களா? ஆமாங்க. அதுதான் மகரிஷியோட நோக்கம். அதுதான் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸோட குறிக்கோளும். உலகம் முழுவதும் ஓகேங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இப்ப லண்டன் இந்த மாதிரி பெரிய வேற வேற பிரான்ஸ், சுவிட்சர்லாந்துல இருந்தெல்லாம் ஜாயின் பண்றாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், அங்க அருள்நிதிகள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள ஓகேங்க. போல யாராவது அங்க இருந்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு ஆனா தீட்சை எனக்கு கொடுக்கலாம். என்னன்னாமா, இப்ப நீங்க உங்க எல்லாரையும் பார்க்குறப்ப நான் நினைப்பேன், எனக்கு அந்த மாரி குவாலிட்டி எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கான்லாம் தெரியல. ஆனா இங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. அந்த மாரி ஒரு எண்ணங்கள் மட்டும் வருது. ஸோ அதுக்காக தான் கண்டிப்பா. டெய்லியும் தவம் பண்ணி, ஓரளவுக்கு நம்ம மனசளவுல கொஞ்சம் ஹையா வர முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு வர தாம்மா முடியும். இருக்கேன். ஆனா என்னால எனக்கு அது குரு அருள் தாம்மா அது எனக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பாம்மா, என்னால கண்டிப்பாம்மா. ஒரு படி ம், எடுத்து வச்சோம்னா தானம்மா நமக்கு தெரியும். ம், என்னன்னு இல்லையா? நமக்கு நெறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனா அப்படியே இங்க எங்க இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம கேட்டிருக்கீங்க. நீங்களும் சரி, சதீஷ் ஐயாவும் சரி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. மகரிஷியோட அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அதுல வந்து பொறுப்பு இருக்குதுங்கம்மா. நம்மளால ம். முடிஞ்சதை செய்வோம். சரிங்களா? இன்னைக்கு உலகமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. இல்லைங்களா? சோ மன்றத்துக்கு போக ம். முடியாதவங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். சரிங்களா? ஓகேங்க. கண்டிப்பாக நீங்க எனக்கு, நம்ம உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ம். ஐயா டைரக்டர் ஐயா கூட பேசிக்கிட்டு எப்படி உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்கம்மா. ஓகே. நன்றி. வாழ்க நன்றிங்க. வளமுடன். ரொம்ப வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா நன்றி செய்யலாம். ராதாமணி அம்மா, உங்களை அன்மியூட் கொடுத்துருக்கோம்மா. நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. நாங்க தவறாம தினமும் தவத்துல கலந்துக்கிறோம். எப்பவுமே சரிங்க. துரிதவும், அப்புறம் ஆஹ், பஞ்சேந்திரியம், அப்புறம் நித்தியானந்தம் 3 தவம் தான் வருதே தவிர மிச்சம் தவங்கள்லாம் வர்றதே கிடையாது. அது என்னத்துமா தெரிஞ்சுக்கக்காக கேக்குறோம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. என்ன காரணம்னு சொல்லிடுறோங்கம்மா. இந்த 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 ஜூம் ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னாங்கம்மா, 12 நாள் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆமாங்க. வந்து 12 நாளைக்கு அப்புறமும் டச் விடக்கூடாது. இல்லைங்களா? ஓ. அதுக்காக அவங்களுக்கு ஒரு கைப்பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்ப தினந்தோறும் அவங்களுக்கு கூட்டு தவம். இப்ப இதே ஐடியில காலையில பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி காயகல்பத்தோட வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க.
அவங்க ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு மறந்துடும் இல்லைங்களா, அதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அடுத்தது அகத்தாய்வு எல்லாமும் நமக்கு ஆன்லைன்ல நடக்குது. அதுல இருக்கிறவங்க தொடர்பு கொள்றாங்க, அவங்க வராங்கும் போது அவங்க 2வது 3வது அகத்தாய்வு வரும்போதுதான் துரியாதீதம் எல்லாம் வருமா. இப்ப இதுல நிறைய 12 நாள் வகுப்பு எடுத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு துரியாதீத தவம் எல்லாம் பண்ண முடியாது. 2வது அது அகத்தாய்வு முடிச்சவங்க தான் பண்ணணும், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சோ அதனால பேசிக் தவங்கள் மட்டும் இதுல கொடுக்குறோங்கம்மா. பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், நன்றி அதே அம்மா. மாதிரி ஆழ்துரியம். அதுதான் காரணம். சரிங்களாம்மா. நன்றி அம்மா. நீங்க இது நார்வே இப்போ இது ஆழியார்ல இருந்து வருதுங்களா இல்ல வேற எங்க இருந்து தெளிவுபடுத்தி ஆழியார்ல பண்றீங்களா? ஆழியார்ல இருந்து தாங்கம்மா. ஆழியார்ல நம்மளோட டைரக்டரேட் டிஜிட்டல் ஓகே. சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ஸ்கையோகா ஆன்லைன் ஆமா ஆமா உள்ள ஆன்லைன்ல நம்மளோட வகுப்புகள் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு பொறுப்பான ஆமா. இயக்குநரகம் சரிங்க சரி நடத்துகின்றதாங்கம்மா. சரி. சரிங்களா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஆன்லைன்ல வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மன்றத்துக்கு போறதுக்கும் போயிட்டு வரலாம். ஆன்லைன்ல டெய்லி நார்வேல காலையில நடக்குதுங்கம்மா. ஓ ஸ்கை நன்றி நார்வே. அம்மா. அதுல காலையில எல்லா தவமும் பண்ணுவாங்க. உயர்நிலை தவங்கள் எல்லாமும் பயிடுப்பாங்க. காலையில சரி 9 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் தவம் இருக்கு. சரி நன்றி. நாங்க அதுலயும் நன்றி. கலந்துக்கிறது தான். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு நன்றி தெரியும். நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படின்னா ഞാൻ வாழ்க வளமுடன். விவோ டு வி த்ரூன்னு உங்க பேரு தெரியுங்க. வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கீதா. சங்கீதாம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு நான் இந்த 12 டேஸ் கோர்ஸ் பண்ணேம்மா. சரிங்கம்மா. அப்புறம் சாந்தி தவம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சாந்தி தவம் செஞ்சிட்டு இருக்கேம்மா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம சரியா பண்றோமா சாந்தி தவம்? அதை எப்படியாவது நான் செக் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலிமா சாந்தி தவம் மூலாதாரத்துல மனம் வச்சு பண்றது இல்லைங்களா. என்ன ஆமா நமக்கு எல்லாருக்குமே அது சந்தேகம் வரும்னா, ஏன்னா அந்த லொகேஷன்ல கொஞ்சம் நமக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா. இப்ப ஆமா புருவம் மத்தி ஆமா டக்குன்னு தெரியும், துரியம் உச்சந்தலை தெரியும். இது ஆசன ஆமா வாய்க்கு ஒரு அங்குலம் மேலேங்கும் போது நம்மளால லொகேஷன் மட்டும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்குதான் ஆமா நம்ம சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு மன்றங்கள்ல தீட்சை கொடுக்கும்போது ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அக்ஷய முத்திரை 10 முறை போட்டுக்க சொல்லுவாங்க. சரிங்கம்மா சரிங்களா. சரிங்கம்மா. நீங்க தவம் உட்கார்றதுக்கு முன்னாடி அஸ்வினி ம் முதிரை ஒரு 10 முறை போட்டுக்கோங்க. நீங்க அஸ்வினி ம் முதிரையில சுருக்கி பிடிக்கிறீங்க இல்லையா, அதை ஆ சுருக்கும் போது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிடிப்பு தெரியும். நீங்க உள்ள கான்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்வளவு ம் ம் தூரம் உள்ள கான்ட்ராக்ட் பண்றீங்களோ அதை உள்ள இழுக்கும் போது ஒரு இடம் பிடிக்கும். அந்த இடம் தான் கரெக்டா மூலாதாரம். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி தொட்டாங்க இல்லையா, அந்த ஆமா உங்களுக்கு தொட்டு மூலாதாரத்துல இருந்து தானே ஆற்றலை நான் மேல கொண்டு தீட்சை வந்திருப்பாங்க. எடுத்து ஒரு 6-7 இயர்ஸ் ஆகுது. எனக்கு கொஞ்சம் ஆகுது. மறந்துடுச்சு, சரி, அதனால மறந்துடுச்சு. கேக்குறேம்மா. சரி, ஆமா நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்கம்மா? நான் விசாகப்பட்டினத்துல இருக்கேம்மா. பக்கத்துல மன்றம் இல்ல. இல்ல. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அதான் இந்த கூட்டுத்தவத்துல கலந்துக்கோங்க. அண்ட் ம் ஆல்சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த தொட்டு கொடுத்த இடம் அதாவது நம்மளோட எண்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டுமா. முதுகு சரிம்மா. தண்டுக்கு கீழே கடைசி எலும்பு. அந்த இடத்தை தான் ம் அவங்க தொடுவாங்க. நீங்க ஆ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நமக்கு அந்த இதுக்கு போடுவாங்க இல்லைங்களா, தண்டுவட சுத்திக்கு அதுக்கு ஒரு ஆமா அனிமேஷன் போடுவாங்க. அந்த அனிமேஷன்ல கரெக்டா அங்க இருந்து அப்படியே மேல வந்துட்டு போற மாதிரி காமிப்பாங்க. ம் சரியா. தண்டுவட சுத்தி ஆமா எப்படி பண்றோம் நம்ம இல்லையா, உள்ள இருந்து ஆமா அந்த இடம் ம் தான். அதனால நீங்க உங்களோட ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலே உள்புகம் உள்ளேயே மன வைக்க கத்துக்கோங்க. உள்ளே. அப்புறம் உள்பக்கமாக உள்ள. அப்புறம் சரிங்களா. ஒரு டவுட் அம்மா. ஆ, அஸ்வினி முத்திரை பண்றதுல அது ஃபாஸ்டா பண்ணுமா இல்ல மெதுவா எப்படிம்மா? அது ஆக்சுவலா ஃபாஸ்டா பண்ணா மோஷனே வரமாட்டேன்து. இல்லம்மா, ஃபாஸ்டா பண்ணக்கூடாதுமா, மெதுவா தான் பண்ணணும். ஆ மெதுவானா 5 செகண்டுங்கம்மா. ஒரு அஸ்வினி முத்திரைக்கான நேரம் 5 செகண்ட். சரியா. ஆ இப்போ ஆ சுருக்குறீங்க. 1 ம் 2 3 4 இவ்வளவு ம் நேரம் உள்ள வச்சிருந்துட்டு 5ல விட்டுடுறீங்க. திரும்பியும் 1 2 சொல்லுறது அந்த 1 2 ஒரு 2 செகண்ட் பொறுமையா சுருக்கி உள்ள பிடிச்சுக்கிறது 2 செகண்ட். 5வது செகண்ட்ல விட்டுட்டு திரும்பியும் பிடிச்சுக்கிறீங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கம்மா எனக்கு. அதாவதுமா ஒரு 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 அஸ்வினி முத்திரைக்கான நேரம் 5 செகண்ட்.
ம். சரியா? 10 சரி. அஸ்வினி முதிரைக்கு 50 செகண்ட், ஒரு ஓஜஸ் ம். மூச்சுக்கு 10 செகண்ட். அதனால ஒரு நிலையில ஒரு முறை செய்யறதுக்கு 1 நிமிஷம் கணக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கவுண்ட் வந்து 1 2ன்னு பண்ணாம ம். செகண்ட்ஸ்க்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 ம். 2 ம். 3 ம். 4 4 5 5 சொல்லும்போது ஹோல்டு. விட்டுறீங்க. இப்ப வந்து அந்த 1 முதல்ல ஹோல்டு பண்ணணும். 1 சொல்லும்போது ஹோல்டு பண்ண உள்ள சுருக்குறீங்க. சரியா? ம். ம். சுருக்கிட்டீங்க நல்லா. 1 சொல்லி ம். முடிக்கும் போது 2 ம். 3 ம். 4 ம். வரைக்கும் அப்படியே வச்சிருக்கீங்க. உள்ளே வச்சிருக்கீங்க. ம். 5ங்கும் போது விட்டுடணும். 1க்கே திரும்பியும் அடுத்த நல்லா முறை மூச்சு. சுருக்கிடணுமாமா? ஆமா. 1ல சுருக்க தொடங்கிடுங்க. ஆ 1 to 2க்குள்ள நல்லா உள்ள சுருக்கிடுங்க. 3 சரிம்மா. 4 வரைக்கும் வச்சிருங்க. ஆ 5 சொல்லும்போது விட்டுடுங்க. ஓகேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்ப இதுதான் ஸ்பீடு. இன்னும் ம். அதாவது உங்களுக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் இருக்கிறவங்க இன்னும் பொறுமையாவே செய்யலாம். மெதுவாவே செய்யலாம். ஓகேம்மா. ஓகே. இதுதான் சாதாரணமா எல்லாருக்கும் செய்யறதுக்கான ஸ்பீடு வந்து 5 செகண்ட் ஒரு அஸ்வினி முதிரைக்கு. அதுலயும் குறிப்பா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்னும் மெதுவாவே செய்யணும். ஓகேம்மா. ஃபாஸ்டா செய்யறது எங்கேயுமே இல்லம்மா. நீங்க பொறுமையா தான் செய்யணும். ஓகேம்மா. ரொம்ப சரிம்மா. நன்றிம்மா. ஆ நன்றிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க. ஆ. வாழ்க வளமுடன். நிறைய ஏதாவது கேள்விகள்? கேள்விகள் இல்லைனால ஒரு சின்ன விஷயம் மட்டும் பகிர்ந்துட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ். இப்ப முக்கியமா அவங்க எல்லாரும் கேட்டது வந்து தொண்டு. முதல்ல இந்த கேள்வி பாத்தீங்கன்னா, மகரிஷியோட இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தொண்டு. இப்ப அன்னை காலகட்டத்துல வந்து மனுஷனோட வாழ்க்கைய 4ஆ பிரிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும். முதல்ல என்னங்க, பிரம்மச்சரியம், அப்புறம் கிரகஸ்தம், அப்புறம் வனப்பிரஸ்தம், அடுத்தது சந்நியாசம். இதுதான் ஒரு மனிதனோட வாழக்கூடிய நிலைய 4ஆ பிரிச்சாங்க. இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்னங்க, அப்போ திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, குருகுல கல்வி, அப்போ வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லும்போது இல்வாழ்க்கையில இணையிறது. அங்கு வாழ்க்கையில செய்ய வேண்டிய தொண்டு, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்துக்கு சமுதாயத்திற்கு செய்யறாங்க. அப்புறம் வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்னன்னா, கடமைகளை எல்லாம் முடிச்சு விட்டு அந்த சந்நியாசம் இதுல இருந்தெல்லாம் துறந்து நின்று அங்க வந்து நமக்கான இன்னும் வாழ்க்கைக்கு முழுமைக்கானதை கத்துக்கிட்டு அந்த வனப்பிரஸ்தத்துக்கு அப்புறம் கடைசியான நிலை சந்நியாசம், துறவு அப்படிங்கறது மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆனா இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல, இல்லைங்களா? சந்நியாசம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் யாரும் எந்த காலத்திலயும் போக முடியாது. குடும்பத்துல கடமையில் இருக்கிறவங்க விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. அப்பதான் வேதாத்ரி மகரிஷி இந்த 4 பிரிவை ரொம்ப அழகா பிரிச்சு கொடுத்தாங்க. என்னதுங்க, அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியதை இளமை நோன்பு, அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற காலகட்டத்துல அதை இளமை நோன்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த இளமை நோன்பு காலத்திலையும் நாம இந்த மற்ற மற்ற நிலைகள்ல செய்யறது எல்லாத்தையும் செய்ய முடியும். அதாவது அகத்தவம், தொண்டு. அதாவது இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. அங்க இப்போ பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்க கிரகஸ்தத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம்ங்கிறது தனியா, சந்நியாசம்ங்கிறது தனியா. ஆனா இங்க மகரிஷி அப்படி கொடுக்கல. இளமை நோன்புல இருக்கிறவங்களும் அகத்தவம் செய்யலாம், தொண்டு செய்யலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு நிலையை அடையிறதுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகரிஷி சொல்றாங்க. ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இது வந்து வள்ளுவர்ல இருந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த கடமைகளை செய்து கொண்டே அகத்தவம் செய்தல், தொண்டு செய்தல். அப்ப துறவு அப்படிங்கிறது இதுல வரலையே அப்படின்னா, துறவு என்பது உறவோடு இருக்கக்கூடியதுன்னு தான் மகரிஷி சொல்றாங்க. எல்லாத்துலயும் அளவும் முறையோட டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ எல்லா இடத்துலயும் தொடர்பும் இருக்கணும். ஆனா அதிகமான பற்று இருக்கக்கூடாது. இது எப்படி விளக்கலாம்? இப்ப நம்ம எல்லாருக்கும் எத்தனை கதாபாத்திரங்களை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல உண்மையா ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இந்த வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை தான். நம்ம எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கிரீனா நடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஒரு ஸ்கிரீன் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதாவது நம்மளோட படம் முடிஞ்சது, நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? முதல்ல இளமையா இருந்தோம், அப்போ ஸ்கூல் படிச்சோம், அப்பா அம்மா கிட்ட குழந்தையா இருந்தோம், உறவுகளோட இருந்தோம், அடுத்தது பள்ளிக்கு போறோம், மாணவர் அப்படிங்கிறதுல, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறோம், இப்படி அங்கே ஒரு பாத்திரம். அடுத்தது நம்ம படிச்சு ஒரு நிலைக்கு வந்து குடும்பம் அப்படின்னு வரும்போது அங்க மகனா மகளா இருந்தவங்க, உடன்பிறப்பாக, சகோதர சகோதரியாக, கணவன் மனைவி, அப்புறம் ஒவ்வொரு தாய் தந்தை அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரமாக மாறி மாறி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் நமக்கு ஒவ்வொரு உறவுகளோடையும் சமுதாயத்தோடையும் தொடர்பு என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப அந்த உறவுல சரியான அளவோட இருந்தா, திருவள்ளுவர் அழகா இதுக்கு ஒரு வள்ளுவருடைய, ஏன்னா வள்ளுவமும் சரி, பாரதியாரும் சரி, வேதாத்திரியமும் சரி, இந்த உலகத்துல மனிதன் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜோனுக்கான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் இல்லையா? திருவள்ளுவரும் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4ஆ பிரிச்சு வாழ்க்கையில எல்லா இடத்துக்கும் தேவையான தீர்வுகளை கொடுத்தாரு. அதேதான் பாரதியாரும் பல நேரங்கள்ல சொன்னாரு, மகரிஷியும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கான வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகளோடான தொடர்பு, அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட், அத வள்ளுவர் சொல்றாரு, அணுகாதும் அகலாதும் தீக்காய்வார் போல. இப்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பான்ஃபயர்ன்னு சொல்லிட்டு வீட்டுல விறகு பத்த வச்சு அந்த அடுப்பு நெருப்பு கொளுத்தி இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அதற்கிட்ட உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? ரொம்ப கிட்டக்க போய் அந்த நெருப்பு கிட்டக்க உட்கார்ந்துட்டாங்கன்னா நெருப்பு சுட தொடங்கிடும் இல்லையா? ரொம்ப தள்ளி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா குளிர் தாக்கும், நெருப்போட எஃபெக்ட் நமக்கு படாது. அப்ப எந்த இடத்துல ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா குளிரும் தாக்காது, நெருப்பும் சுடாது. அப்ப அதே மாதிரி ஒரு இடத்துல ஒவ்வொரு உறவுகளோட, நாம செய்யக்கூடிய செயல்களோட, நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம்னா அங்க, இப்படி எல்லா இடத்திலும் உறவோடு கூடிய துறவு. அதுதான் மகரிஷியோட அருமையான ஒரு விஷயம். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தாமரை இலை மேல தண்ணி ஊத்தினா ஓடும் உருளும் ஆனா ஒட்டாது இல்லைங்களா? அப்ப அது போல நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்கும் போது வாழ்க்கையில அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதோட விட்டுட்டு போக கத்துக்கிறது இல்லைங்களா? ஒரு குழந்தைகளே இருக்காங்க, நம்மளை விட்டு நம்ம குழந்தைங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு சரியான கடமையா இருக்காது. அவங்க வளர்றாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் அவங்க ஷைன் ஆகுறாங்க. அப்போ நம்ம பல நேரங்கள்ல என்ன நினைச்சிருக்கோம், இந்த குழந்தை என்கிட்ட இருந்து எனக்காக வந்திருக்கான், அவன் கூடவே நான் இருக்கணும். அது பையனும் பொண்ணும் யாரா இருந்தாலும். ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த இடத்துலதான் அந்த துறவு வேணும். நம்மிடமிருந்து வரவில்லை, நம்ம வழியா வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப அவங்கள பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த கடமையை செய்யறோம். நல்லா இருக்காங்களா? சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு திரைப்படத்துல கூட ஒரு வசனம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். அந்த சந்தோஷம் ஒரு உறவோட நட்போட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக எல்லாத்துலயும் கூட்டா இருக்கிறது இல்லைன்னு சொல்ல வரலைங்க. அங்க எல்லா உறவுகளோடையும் அளவும் முறையும் வரும்போது அங்கே பற்று பாசம் என்ற வகையில நாம வருத்தத்துக்கு உள்பட மாட்டோம் இல்லையா? பல நேரங்கள்ல இந்த பற்றும் பாசம் தானே பிடிச்சுக்கிட்டு அந்த பொசசிவ்னஸ் வருது. அந்த பிடிப்பு தானே பல உறவுகளுக்கு இடையில பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. அந்த தள்ளி நின்று ரசிக்கக்கூடிய தன்மைய மகரிஷியோட பயிற்சிகள் கொடுக்குது. அப்ப அதை கத்துக்கிட்ட பிறகுதான் நமக்கு என்ன செய்யணும்னு தோணும். ஆஹா, நம்ம கத்துக்கிட்டோம், எல்லா இடத்திலயும் நம்மால இந்த அளவோடு முறையோடு இருக்கிறோம், இந்த சந்தோஷம் மத்தவங்களுக்கும் கிடைக்கும். அப்படிங்கிற போதுதான் தொண்டு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அப்ப இளமை நோன்புல இருக்கிறவங்களும் அகத்தவும் தொண்டு செய்ய முடியும், இல்லறத்தில் இருக்கிறவங்களும் அகத்தவும் தொண்டு செய்ய முடியும். எந்த இடத்திலும் தனக்கான வாழ்க்கையோட நியதியில ஒரு கோடு போட்டு தள்ளி வைக்காம இல்லையா? மகரிஷி கர்மயோகம்னு எதை சொல்றாங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் ஒன்றால் ஒன்று கெடக்கூடாது இல்லையா? மகரிஷி போல எந்த மகான் சொல்லுவாரு சொல்லுங்க? வீட்டை முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வராங்க, அன்னைக்கு வந்து இல்ல இல்ல நான் மன்றத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அவங்கள விட்டுட்டு போறது சரியான கடமை அல்ல.
ஆனா அதே சமயம் வீட்டுல எந்த விதமான ஒரு நமக்கானதுக்கு சரியா முடிச்சிட்டோம், அப்ப நாம கற்றுக்கிட்டத கண்டிப்பா சமுதாயத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. இப்போ அவங்க ஐயா அம்மா சதீஷ் ஐயாவும் ரேணுகா அம்மாவும் வந்து கேட்டாங்க. என்ன அவங்க கத்துக்கிட்டாங்க, அதனால கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆர்வத்தை, அந்த உத்வேகத்தை ஊட்டி இல்லைங்களா? அப்ப அப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த பாவம் தொண்டு செய்தால் போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு கிடையாது. நாம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சியோ, இல்ல மகரிஷி சொல்லி கொடுத்த தவத்துக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம், ஒரு தீட்சை கொடுக்குறோம், அப்புறம் தத்துவங்களை அவங்களுக்கு விளக்குறோம்னா, இந்த எந்த விஷயத்துக்கும் நாம பொறுப்பெடுத்துக்கவே முடியாது. ஏன்னா எதையும் நாம கண்டுபிடிக்கல இல்லைங்களா? எதையும் நாம கண்டுபிடிக்கல. மகரிஷி உலகத்துக்கு கொடுத்தத ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டூல், ஒரு கருவியாக இருந்து அதை கொண்டு போய் சேர்க்கிறோம், அவ்வளவுதான் இல்லைங்களா? ஆனா இந்த கருவி சரியா இருக்கணும். அதற்கு நம்மள பயிற்சிக்கு கரெக்டா நம்ம பயிற்சி செய்யறோம், நம்மள சரியா வச்சுக்கிறோம், நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறோம். அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு போய் 4 பேருக்கு தொண்டு செய்து அதை பரப்புறோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு வாசகம் படிச்சேன், மகிழ்ச்சியை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா நம்ம கிட்ட இருந்தா தான் கொடுக்க முடியும். நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை மற்றவருக்கு கொடுக்கவே முடியாது இல்லைங்களா? என்கிட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நாம மகிழ்ச்சியா இருக்கணும். அதற்கு ஒவ்வொரு கணமும் மகரிஷியோட பயிற்சிகள் நமக்கு உதவி செய்வோம். அதனால பயிற்சிகளை முறையாக செய்வோம், நாம மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஏன்னா மகரிஷியோட இறைவணக்க பாடலே அதுதான். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னாங்க. சோ அந்த முதல்ல சொன்ன நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையை உணரணும்னா பயிற்சிகள் செய்யணும், தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழும்போது தொண்டாற்றி இன்பம் காண முடியும் என்று இந்த கொஞ்ச நேரத்துல மகரிஷியோட இந்த தத்துவத்தை திரும்பவும் நம்மளோட கருமையத்துல அழுத்தமாக பதிந்து கொள்வோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். கலைச்செல்வியம்மா, நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையான நிகழ்வா அன்னைக்கு அமைஞ்சதுமா. 2 பேரும் தொண்டு பண்றதுக்கு தானே வழிய வந்து கேட்கறதும், அதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அந்த ஆர்வம் வந்திருக்கும். அவங்கள எல்லாத்தையுமே முதலாவது நம்ம வாழ்த்து கொள்வோம். அடுத்ததா அதற்கு ரிலேட்டடா நீங்க வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப அருமையா தொண்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு, ஒரு செயலுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்து ரொம்ப அருமையா சாமிஜியோட சிந்தனைகளை விளக்குனீங்கம்மா. மிகவும் நன்றி. அம்மா அவர்களை நாம வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற